ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆலைஸ் டிராமாவோட 15வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ரொஃபசர் ஹீரோவோட வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு, அந்த பேப்பர் தான் கையிலையும் வச்சிருக்காங்க. அப்போ அங்க வர ஹீரோ கிட்ட உங்க அம்மாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரிசல்ட்டையும் அவங்க கையில கொடுக்குறாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஏபி ரெண்டு பேரும் ஒரே ஆள் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கு. அப்போ ப்ரொஃபசர் வந்துட்டு நான் உன்னைய சந்தேகப்படல, உன்னைய மாதிரி இன்னொரு டைமென்ஷன்ல ஒருத்தன் வாழ்ந்து பத்தியா அவனை தான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கொலவெறியில வெளியே பார்க்கறான். பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியே தான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவன் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இருந்துட்டு ப்ரொஃபசர் கிட்ட இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோ கையில ரேஷஸ் இருக்கிறதையும் ப்ரொஃபசர் நோட் பண்றாங்க. அது என்னடா ஆச்சுன்னு கேட்க வர்றதுக்குள்ளேயும் கத்தி எடுத்து ப்ரொஃபசரை கொலை பண்ண பாக்குறான். கரெக்டா நம்ம யூமின் அந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு. இப்போ ஹீரோக்கும் யூமினுக்கும் சண்டை ஆகுது. ஹீரோ யூமினை போட்டு போலன்னு பொழக்கிறான். ஏன்னா ஹீரோ அவரோட பையன் தெரிஞ்சனால இவர் பதிலுக்கு அடிக்கவே இல்லை. இவன் யூமினோட கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ப்ரொஃபஸர் இவன் பேரு சொல்லி கத்தனாலும் திரும்பி பாக்குற மாதிரி இல்ல. திடீர்னு அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி கேக்குது நம்ம ஹீரோக்கு. பார்த்தா ப்ரொஃபஸர் இடத்துல அவங்க அம்மா தான் அவனுக்கு தெரியறாங்க. இப்பதான் ஹீரோ சுயநினைவுக்கே வரான். சோ இவன் என்ன பண்ணான்னு இவனுக்கே தெரியல. அதனால இவங்களை ஃபேஸ் பண்ண முடியாம அங்கிருந்து ஓடி போயிடுறான் ஹீரோ. பட் நம்ம ப்ரொஃபஸர் யூமினை ஹீரோ பின்னாடி போக விடாம தடுத்துறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணா திருப்பி பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும். நானே அவனை பாத்துக்கிறேன், நீ தயவு செஞ்சு சும்மாருன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹீரோ பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் மிரரை பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்ப எல்லாத்துக்குமே காரணம் நீதானாடா, உன்னையதான் நான் 10 வருஷமா தேடிட்டு இருக்கேனா, எப்படா அம்மாவையே கொல்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கும் போது மிரர்ல இருக்கிற உருவம் இவனை ஒரு மாதிரி கொடூரமா பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி தெரியுது. கட்டுப்புல குத்துற மிரரை உடைச்சிடறான். இதுக்கு மேலேயும் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு கன் எடுத்து சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்றான். அதுக்குள்ளேயும் ப்ரொஃபசர் வந்து காப்பாத்திடுறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு நிஜமாலுமே அந்த கொலகாரன் நான் இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே ப்ரொஃபசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சோ ப்ரொஃபசருக்கும் இது நல்லாவே புரியுது. எனக்கும் தெரியும் இது நீ கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஹீரோ அவனோட அம்மாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கணும் ஒரே லட்சியத்துல போலீஸ்ல சேர்ந்தவன். கண்டிப்பா நீயா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு அப்புறம் எப்படி நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ப்ரொஃபசர் இது டைம் டிராவல் பண்ணதோட சைடு எஃபெக்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் உன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்னை நீ காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இந்த ரூமுக்கு வெளியே தான் யூமினும் நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு உள்ள வந்து ஹீரோவை ஃபேஸ் பண்றதுக்கு மனசே இல்ல. அப்ப கரெக்டா யூமின் பக்கத்திலேயே அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் வந்து நிக்கிறான். யூமினுக்கு செம ஷாக் ஆகுது. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்குள்ளேயும் அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம யூமினும் அவனை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுவாரு. பட் பயபுல எங்க போனானே தெரியல. நெக்ஸ்ட் டே யூமின் ஹீரோவை மீட் பண்ணி ஒருத்தன் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா அவன் உங்க அம்மாவை கொன்னவனாதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம நேத்து ப்ரொஃபசர் எங்கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், இதுக்கு மேல இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். பட் நம்ம யூமின் இருந்துட்டு டே லூசு பயலே, அவன் உன்னைய ஃபாலோ பண்ணல, அவன் உங்க அம்மாவை கொன்னவன். இப்ப ப்ரொஃபசரை டார்கெட் வச்சிருக்கான். உன்னை யூஸ் பண்ணி ப்ரொஃபசர் கதையை முடிக்க பாக்குறான். உனக்கு நான் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இது நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் நம்ம யூமின் தான் ப்ரொஃபசரை பத்திரமா வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுறாரு. அப்ப அவர் இருந்துட்டு இனிமேல் நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்துக்கிறேன், பட் கொஞ்ச நாளைக்கு நீ ஹீரோவை மீட் பண்ணாம இரு, தப்பா நினைக்காத, நான் ஹீரோவை சந்தேகப்படல, அவன் இன்னும் நார்மல் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ப்ரொஃபசர் வந்துட்டு அவன் நார்மல் ஆகலங்கிறனாலதான் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, இப்ப ஹீரோ உங்களை புரிஞ்சுக்கலனாலும் ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவார் அப்படின்னு யூமினுக்கு ஆறுதலா பேசுறாங்க ப்ரொஃபசர். அதுக்கப்புறம் ஆலிஸ்ல இருக்கிற ஒரு ஏஜென்ட் நம்ம யூமின் கிட்ட நீங்க சொன்ன ஆளை என்னால ட்ரேஸ் பண்ண முடியல, பட் அவனும் ஒரு டைம் டிராவலர் தான், ஆனா அவன் ஆலிஸ்ல இருந்து டைம் டிராவல் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சோ நம்ம யூமினோட சந்தேகம் கொலிக் சைடு திரும்புது. ஏன்னா இன்சார்ஜ் லேடி சாகறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் காரணம் கொலிக் தான், அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபா இருன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஏஜென்ட் கிட்ட கொலிக் எங்கெங்க போனாரு, யார் யாரை மீட் பண்ணாங்கிற விஷயத்த ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. அவனும் ஓகே பாஸ் அப்படின்னு இவரோட ஆர்டரை எடுத்துட்டு வெளியே வரலான்னு பார்த்தா கொலிக் டோர் கிட்டயே நின்னுட்டு இருக்கான். சோ வந்தவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி யூமின் கிட்ட நேத்து எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். நம்ம யூமின் அதுக்கு பதில் சொல்லுவாரா, என்ன திடீர்னு அக்கறை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசுறான் கொலிக்கு. அப்ப யூமின் இருந்துட்டு எவனோ ஒரு பன்னாட நாயி ப்ரொஃபசரையும் ஹீரோவையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் அவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் நான் இறங்கி இருக்கேன், அவன் எவனா வேணா இருக்கட்டும், இதுக்கு மேல அவனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு மரண மாசம் டைலாக் விடுறாரு கொலிக்கிட்ட. அவனாலையும் ஒன்னும் பேச முடியல. அதே நேரத்துல ஹீரோவும் ஜூனியர் காப்பும் டைரக்டர் ஒளிஞ்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த வீட்டுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஜூனியர் காப்பு
ஆல்ரெடி அனலைஸ் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிசல்ட்டை கொடுக்குறான். ஏன்னா அதுல ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இந்த வீட்டுல கிடைச்சிருக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நேத்து நைட் நான் இங்க வந்தேன், அப்பதான் இன்சார்ஜ் லேடி என் மேல கண்ணை வச்சாங்க, ஒருவேளை அந்த சமயத்துல எதையாவது டச் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஜூனியர் காப் வந்து, நீ சொல்றதெல்லாம் சரி, நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஆனா இந்த வீட்டுல நிறைய இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப நாளா நீ வாழ்ந்த மாதிரியே அடையாளம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஹீரோக்கே தூக்கி வாரி போடுது. சோ நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது, அப்ப அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட வேதாளமும் இத்தனை நாள் இங்கேதான் ஒளிஞ்சிருந்திருக்கான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஎன்ஏ 99% மேட்ச் ஆகுது. ஆல்ரெடி ப்ரொஃபசர் அந்த ரிசல்ட்டையும் கொடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ப்ரொஃபசரும் இந்த டிஎன்ஏ ரிசல்ட் பார்த்து தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க கழுத்துல இச்சிங் ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட அம்மாக்கு இருந்த அதே மார்க்கு இப்ப ப்ரொஃபசருக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் கிம் வந்து ப்ரொஃபசரை மீட் பண்ணி அந்த புக்கோட கடைசி பேஜ்ல கிரியேஷன்ங்கிற வேர்டை நோட் பண்ணிருப்பா ஆல்ரெடி. சோ அது சம்பந்தமா நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கா. அத ப்ரொஃபசர் கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா கிரியேஷன் அப்படிங்கிறது ஏதோ புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணிருக்காங்க. இது சயின்டிபிக்கலா முதல்ல மென்ஷன் பண்ண கிடையாது. சில தெய்வ வழிபாடு சம்பந்தமான ஆர்டிக்கல்லையும் இந்த வேர்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்லும் போது நம்ம ப்ரொஃபசர் இருந்துட்டு, நீ ஹீரோவை நினைச்சு பயப்படுறன்னு நல்லாவே தெரியுது, கவலைப்படாத, இந்த பிரச்சனையை நான் எப்படியாவது முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிம்முக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது ஹீரோவோட அம்மாவா இருந்தா கண்டிப்பா என்னால முடிக்க முடியும், கவலைப்படாத, ஹீரோவை எந்த சிச்சுவேஷன்லயும் டேஞ்சர்ல விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கிம்மிக்கே ஒரு நிமிஷம் பொறாமையாயிருது. நம்ம ஹீரோவும் எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா யூமின் அங்கதான் இருக்காரு. சரிப்பா ஏதாவது கண்டுபிடிச்சான்னு கேட்டா, இது அன்அபிஷியல் இன்வெஸ்டிகேஷன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு இவன் சர்ச் பண்ண வீட்டுல டைரக்டரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்ச விஷயத்த சொல்றான். பட் யூமின் இருந்துட்டு டைரக்டர் நேம்ல யாருமே ஆலைஸ்ல கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி டைரக்டர் ஹீரோ கொல்ல வரும்போது, உங்க அம்மா எங்களுக்கு துரோகம் பண்ணி டைம் டிராவலை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா, அதனாலதான் இறந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அவர் எங்களுக்குன்னு மென்ஷன் பண்ணது டைரக்டர் தனி ஆள் கிடையாது, அவன் கூட வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை யூமின்ட்ட சொல்றான். சரி ஓகே, இந்த விஷயத்தை இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூமினும் சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம கொலிகு டைரக்டரை மீட் பண்ணி, யூமின் எல்லா விஷயத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டான், நம்ம இன்சார்ஜ் லேடியை போட்டு தள்ளும் போது இவனையும் முடிச்சிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை டைரக்டர் பெருசா எடுத்துக்கிற மாதிரி இல்ல. சரி உடு, யூமின் அப்பா ஸ்தானத்துல எதையோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான், என்னதான் பண்றான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னதான் பண்றான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒளிஞ்சிருந்த வீட்டுல தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா சங்கதி, சரி ஓகே, எந்த அளவுக்கு அவன் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு நக்கலா பேசுறான். இதுல என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரான். அப்ப மாடியில இருக்க ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. போய் பார்த்தா கிம் தான் இருக்கிற பொருளெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கா. ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். கிம் இருந்துட்டு, இங்க பாரு, உங்க அம்மாவோட திங்ஸ் ஏதாவது சர்ச் பண்ண வந்தேன், நான் ஆல்ரெடி புக்கோட கடைசி பேஜை பார்த்துட்டேன், சோ ப்ரொஃபசரும் இதை பத்தி தான் தேடிட்டு இருக்காங்க, என்னால முடிஞ்ச நான் ஹெல்ப் நான் பண்ணி ஆகணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, எங்க அம்மாவோட திங்ஸ் என்னென்ன இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும், நீ சர்ச் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணா கிம் அவனுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிளவ் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அது அதுக்குள்ள இருக்கு. இதை பாக்குற கிம்முக்கு காண்டாகுது. ஏன்டா உனக்கு கிறிஸ்மஸ்க்கு ஆசாசியா கிஃப்ட் பண்ணா அதை ஸ்டோர் ரூம்லயே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எங்க அம்மா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணும்போது கிம் இருந்துட்டு, உங்க அம்மா போய் 10 வருஷம் ஆச்சு, இது நான் போன வருஷம் கிறிஸ்மஸ் தான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னோன்னா பயவுல திருன்னு முடிக்கிறான். அதுக்கப்புறம் கிம் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ தயவு செஞ்சு இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிரு, யாருமே உன்னை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க ப்ரொஃபசர் வராங்க. இவங்க 2 பேரும் பேசுறதையும் நோட் பண்றாங்க. சோ எங்கேயாவது கண் காணாம போய் ஒரு ஆர்டினரி லைஃபையாவது நீ வாழு, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு நீ ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதை நம்ம ப்ரொஃபசரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ரொம்ப அப்செட்டா அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க அவங்க அப்பாவும் சிஸ்டரும் இல்ல. நம்ம ப்ரொஃபசரும் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்கிறது அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது. சோ ப்ரொஃபசரை வெளியே கூப்பிட்டுட்டு வந்து நல்லா சாப்பிட வச்சு அங்க இருக்க ஒரு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, நீ நடுவுல கொஞ்ச நாள் மிஸ் ஆயிருந்தில்ல, அப்போ உங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு, போலீஸ்காரனோட சட்டையை பிடிச்சி கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு சீனை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இத ப்ரொஃபசர்னால நம்பவே முடியல. அப்போ ரொம்ப அமைதியான ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எந்த குழந்தைக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்பா அம்மா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. எப்பவுமே பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அவங்க லைஃப்ல பெஸ்டா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ப்ரொஃபசருக்கு திருப்பி அந்த இச்சிங் ஆரம்பிக்குது. அதை டச் பண்ணும் போதுதான் அங்க ஒரு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் ப்ரொஃபசருக்கு தெரியுது. அதை டச் பண்ணும் போது ஹீரோவோட அம்மா பிரெக்னெண்டா இருந்தது, ஹீரோ பிறந்தது, எல்லா விஷயமும் வருது. இவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாமையே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ப்ரொஃபசரோட அம்மா என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு முக்கியமான விஷயம் இருக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சோ இவங்களோட லேபுக்கும் வந்துடுறாங்க. அதுல புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட கடைசி பேஜ் எடுத்து படிக்கும் போது, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அரக்கனா இருக்கக்கூடிய அவங்க மகனை கொல்றது அவங்களுடைய மார்வலஸ் கிரியேஷனாலதான்
முடியும்னு போட்டிருக்கு. ஹீரோ அம்மாவோட மார்வலஸ் கிரியேஷனே ஹீரோ தான். சோ அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட அரக்கனை அழிக்கக்கூடியதே நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற சூப்பர் பாயிண்டையே இப்பதான் ப்ரொஃபசர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ப்ரொஃபசர் அவங்களுக்கு இச்சிங் வந்த இடத்த பார்த்தா இப்ப அந்த மார்க் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்திருக்கு. இதே மார்க்கை ஹீரோவோட அம்மா கிட்டையும் பார்த்திருப்பாங்க. சோ இவங்க ஹீரோவோட அம்மாவா மாறுறாங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப கரெக்டா ஹீரோக்கும் கால் பண்றாங்க. ஹீரோ போன் எடுத்து சொல்லுங்க ப்ரொஃபசர் அப்படிங்கிறான். பட் பதிலே வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ப்ரொஃபசருக்கு ஹீரோவோட அம்மா சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. கதவை திறந்ததுக்கான விலையை அவ கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அது நான் மட்டும் இல்ல நீயும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க இதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு தயவு செஞ்சு கிம்ம நல்லா பாத்துக்கோ, நீங்க 2 பேரும் நல்ல கப்பிள், உங்க அம்மா அவன் கூட இல்லாதப்போ அவதான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இதையே இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப அவங்க ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதுவும் அவங்க அம்மாவோட வாய்ஸ்ல. ஹீரோக்கு உசுரே இல்ல. அவங்களுக்கு ஆப்போசிட்லயே கருப்பு ட்ரெஸ் போட்ட வேற மரண மாசா நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கிருந்து அரக்க பறக்க வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல ப்ரொஃபசர் ரூம்ல பார்த்தா மொபைல் மட்டும் தான் கிடக்குது. கருப்பு ட்ரெஸ் போட்டவனையும் காணோம், ப்ரொஃபசரையும் காணோம். வந்து பாக்குற ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் ப்ரொஃபசரோட மொபைல் மட்டும் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல ஆலைஸ்ல நம்ம டைரக்டர் இருந்துட்டு குளிக்கிட்ட எல்லாமே ரெடியா இருக்குன்னு டீச்சர் சொல்லிட்டாரு. சோ இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவனுக்கும் மேல ஒரு டீச்சர் இருக்காரு. இவனுக்கு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா வச்சுக்கிட்டே போறானுங்க. அதுக்கு கொலிகும் ஓகே சார், பட் யூமின் என்ன பண்ணலான்னு கேட்டா தலையை மட்டும் தான் ஆட்டுறாரு டைரக்டர். அதே டைம்ல நம்ம யூமின் கிட்ட ஏர்லைன்ஸ்ல இருக்க ஏஜென்ட் இருந்துட்டு இன்சார்ஜ் லேடி சாகும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் கொலிகோட காரும் ஸ்பாட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல கொடுக்கறான். நம்ம யூமினுக்கு கொலை காண்டாகுது. அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா இந்த ஏஜென்ட் நம்ம யூமினை லாக் பண்றாங்க கண்ணை வச்சு. டே என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்னை மன்னிச்சிருங்க, இது கொலிகோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்னதான் ஆர்டர் போட்டிருக்காருன்னு கேட்டா பாஸ்ட்ல இருக்க டைம் டிராவல்ஸ் அத்தனை பேத்தையும் அவங்க கூட சம்பந்தப்பட்டவங்களையும் நீ கொண்டு வர சொல்லிட்டாரு. இதுக்கு நடுவில் எந்த ஏஜென்ட் வந்தாலும் அவங்களை ஜெயில போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றான். நம்ம யூமின் இவங்க எல்லாத்துக்கும் சீனியர் ஆச்சு. இவனை அசால்ட்டா அடிச்சு போட்டு எங்கடா கொலிக் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அங்க சீனும் கட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம ஜூனியர் காப்பதா காட்டுறாங்க. பயபுல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு ஏர்லைன்ஸ்ல இருக்க ஏஜென்ட் அவனை பிளாக் பண்றான். இவன் தான் பாடி பில்டர் ஆச்சு. அந்த திமிர்ல ஏன்டா எங்கிட்ட அடி வாங்கறக்கா டைம் டிராவல் பண்ணி வந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பின்னாடியே கொலிக் வந்து கண்ணை நீட்டிடுறாரு. இவனால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஷூட் பண்ண மாட்டான்னு எதிர்பார்த்தா ஷூட்டும் பண்ணிடுறாரு. அங்க சீனும் கட் ஆகுது. நம்ம யூமினும் கொலிகோட ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அதே நேரத்தில் இங்க நம்ம ஜூனியர் காப்பு ரத்த வெள்ளத்துல இருக்கும் போது கூட ஹீரோக்கு தான் கால் பண்றான். பட் கொலிக் மொபைலை தூக்கி போட்டு உடைச்சிட்டு ஜூனியர் காப்போட பொட்டுல கண்ணு வச்சுட்டு நிக்கிறான். ஷூட் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோவும் அங்க வந்து பார்த்தா ஃபுல்லா ரத்தக்கரையா தான் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, அது மட்டும் இல்லாம ஜூனியர் காப்பும் மறைஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா யூமின் ஹீரோக்கு கால் பண்ணி நீ அங்க இருக்காத தப்பிச்சு ஓடிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஏர்லைன்ஸ்ல இருக்கிறவனுங்க டைம் டிராவலர் கூட சம்பந்தப்பட்ட அத்தனை பேத்தை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கானுங்க. உனக்கு தான் இதை பத்தி அதிகமா தெரியும், நீ டேஞ்சர்ல இருக்க அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஹீரோக்கு கிம்மோட ஞாபகம் தான் வருது. இவனும் கிம்ம காப்பாத்துறக்க அரக்க பறக்க கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கிம்முக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டா காஃபி ஷாப்ல இருக்க அப்படின்னு சொல்றா. சரி சுத்தி யார் இருக்கான்னு கேட்டா இப்பதான் நம்மளுக்கே காட்டுறாங்க. இந்த பக்கி தனியா உட்கார்ந்து இருக்கு. அங்க இருக்க அந்த ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் விட்டு வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவனும் வெளியே வந்துடுறா. தயவு செஞ்சு மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இரு, கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது கிம்முக்கும் புரியுது இவ டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு. சோ இவங்க பேசிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற லைட்டும் ஆஃப் ஆகுது. கொலிக்காரனும் அங்க வந்துடுறான். அப்ப கிம் இருந்துட்டு இதுக்கு மேல நீ வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாவம். கிம்மும் கொலிக்காரட்டும் தப்பிக்கிறதுக்கு அங்க இங்கன்னு ஓடுறா. எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கட்டத்துல கொலிக்கு கிம்மோட நெத்தி பொட்டுல கண்ணை வைக்கிறான். ஷூட் பண்ற சத்தமும் கேக்குது. பார்த்தா பின்னாடி இருந்து ஹீரோ கொலிகோட கதையை மொத்தமா முடிச்சுட்டான். நம்ம கிம்முக்கு இப்பதான் உசுரே வருது. அதுக்கப்புறம் கிம்ம கொண்டு வந்து பத்திரமா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு இங்கேயே நீ நைட்டு ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லும் போது யூமின் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் ஃபுல் கட்டுப்புல வீட்டுக்கு வரான். என்னதான் நடந்துச்சு, ப்ரொஃபசருக்கு என்னாச்சு அப்படின்னு யூமினோட சட்டை பிடிச்சு கேட்கறான். பட் நம்ம யூமின் இருந்துட்டு நீ சேஃபா இரு, ப்ரொஃபசரோட கதையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஒழுங்கா ஏர்லைன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் யூமின் இருந்துட்டு ஏர்லைன்ஸ்க்கு போறது நீ சூசைட் பண்றதுக்கு சமம், தயவு செஞ்சு அங்க போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நான் மறுபடியும் அவளை இழக்க விரும்பல அப்படின்னு சொன்னோன்னே யூமின் ஃபுல் அப்செட் ஆகுறாரு. ஏன்னா இவரு இந்த மாதிரி அவர் லவ்வருக்கு சப்போர்ட்டா நிக்கல. அப்ப ஹீரோவும் சொல்லிடுறான் அவ உன்னோட லவ்வர் தானே அப்படிங்கிற மாதிரி.
மாதிரி. அதாவது நீ தாண்டா என் அப்ப அப்படிங்கறது இன்டைரக்டா அடிச்சிருக்கான். யூமின் கிட்ட பேச்சே இல்ல பாவம். அதே நேரத்துல ஆலைஸ்ல இருக்க ப்ரொஃபசர் தான் காட்டுறாங்க. இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணே முழிக்கிறா. அவளை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கனால அங்கிருந்து அவனால வெளியே வர முடியல. அதே டைம்ல ஹீரோவும் யூமினும் ஆலைஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ணை வச்சுட்டு கொலை வெறியில இருக்கான் அப்படிங்கிறது யூமினுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப அவர் கையில ஒரு சின்னதா பொருள் எடுத்து ஹீரோட்ட கொடுக்கறாரு. பாஸ்ட்ல இருந்து வரவனால ஆலைஸ்குள்ள என்டர் ஆக முடியாது, நீ உள்ள வரணும்னா இதை சாப்பிடுன்னு சொல்றாரு. எடுத்து பார்த்தா ஒரு டேப்லெட் இருக்கு. அதை ஹீரோவும் போட்டுக்கிறான். ஏன்னா அவன் யூமினை நம்புறான். சரிடா, ப்ரொஃபஸரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்டா அம்மாவை கொன்னவனோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா நம்ம யூமினோட டார்கெட்டும் அதே தான். அதே டைம்ல ஆலைஸ்ல இருக்கிற ப்ரொஃபஸர் ரூமுக்கு டைரக்டர் வராரு. அவர் பேசும்போது ப்ரொஃபஸருக்கே ஷாக் ஆகுது. டே, நீ பேசும்போது கூட டைரக்டர் மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது டைரக்டர் இருந்துட்டு நீ பேசும்போது டேய் மாதிரி இல்ல அப்படின்னு ஹீரோட அம்மாவை மென்ஷன் பண்றாரு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறது ப்ரொஃபஸர் கன்ஃபார்ம் ஆகுது. சோ டைரக்டர் ஒத்துக்கிறான். நாங்க ரெண்டு ஒரே ரிசர்ச் டீம்ல தான் இருந்தோம். ஹீரோவோட அம்மா என்னை ரொம்பவே நம்புவா. அதனாலதான் பாஸ்ட்ல இருக்கிற என்னை தேடி கண்டுபிடிச்சு எம் மூலியமாவே டைம் டிராவலை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ப்ரொஃபஸர் இருந்துட்டு சரி, பாஸ்ட்ல இருக்க உன்னையவே நீ கொன்னையே, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்கறாங்க. பட் நம்ம டைரக்டர் இருந்துட்டு எனக்கு வேற சாய்ஸ் இல்லமா, டைம் டிராவலை ஸ்டாப் பண்ண முடியாது, அதனாலதான் பாஸ்ட்ல இருந்த என்னையவே நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ப்ரொஃபசர் அப்ப உண்மையாலுமே இந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நீங்க நம்புறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு டைரக்டர் ஏமா நீ 2020 இருக்க, நாங்க 2050 இருக்கோம், 30 வருஷத்துல இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் வரும் நீ எதிர்பார்த்தியா? சோ சில விஷயத்த சயின்டிபிக்கலாவும் ப்ரூவ் பண்ண முடியாது, நீங்களா தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இவங்களுக்கு புரியல. அப்ப டைரக்டர் இருந்துட்டு ஹீரோ மாதிரியே இங்க ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ப்ரொஃபஸரோட ஃபேஸே மாறுது. சோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னொருத்தனும் இருக்கான், அவன் தான் கில்லர் அப்படிங்கிறது இங்க கன்ஃபார்ம் பண்றாங்க ப்ரொஃபசர். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் டைரக்டர் கிட்ட நீங்க டீச்சர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு இருக்கீங்களா, அவனும் ஹீரோவும் ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. டைரக்டரோட ஃபேஸே மாறுது. அப்ப அவர் ஒரு குட்டி கதையை சொல்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர் கையில ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு. அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த மான்ஸ்டர் கிட்ட அந்த குழந்தைய உயிரோட விட சொல்லி கெஞ்சி இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டர் அந்த குழந்தையோட அம்மா கிட்ட ஒரு சின்ன ரெடில் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. இதை சால்வ் பண்ணா அந்த குழந்தைய உயிரோட விட ப்ராமிஸும் பண்ணிருக்கு. அந்த ரெடில் அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் உன்னோட குழந்தைய கொல்லுவனா இல்லையா, நீ என்ன நினைக்கிற, இதுதான் அந்த கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த குழந்தையோட அம்மா நல்லா யோசிச்சு நீ கண்டிப்பா அந்த குழந்தைய கொல்லுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பதில் அந்த மான்ஸ்டரே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்ப மான்ஸ்டர் அந்த குழந்தைய கொன்னா இவங்க அம்மா பேச்சை கேட்டு கொன்ன மாதிரி ஆயிரும். சோ அந்த குழந்தைய மன்னிச்சு விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ப்ரொஃபசர் ஏன்டா சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. அதுக்கு டைரக்டர் இருந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, நம்ம தேடுற கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கேயே தான் இருக்கும், அதே ஆன்சருக்குள்ள கொஸ்டினும் ஒளிஞ்சிருக்கும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அந்த மான்ஸ்டர் அந்த குழந்தைய மன்னிச்சு விட்டுருச்சு. ஆனா அவங்க அம்மாவை போட்டு தள்ளிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கேட்கிற ப்ரொஃபசருக்கு ஷாக் ஆகுது. சோ அந்த அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த குழந்தைய உயிரோட விட்டுருச்சு. பட் அந்த குழந்தையையும் இவனே மாதிரியே ஒரு மான்ஸ்டரா வளர்த்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம ப்ரொஃபசர் இருந்துட்டு அப்படின்னா அந்த டீச்சருக்கு இந்த புக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும், அது கடைசி பேஜை பத்தியும் தெரிஞ்சிருக்கும், அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷமா அமைதியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு டைரக்டர் இருந்துட்டு அது உனக்கும் ஹீரோக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டான். அதே டைம்ல யூமினும் ஹீரோவும் ஒரு பில்டிங்க்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப யூமின் இருந்துட்டு தம்பி ஆலைஸ் போகணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனா உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நீ ஆலைஸ்க்கு வரக்கூடாதுங்கிறது தான், கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நானே ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வரேன், நீங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல, நானும் ஆலைஸ்க்கு வருவேன் அடம் பிடிக்கிறான். அப்பதான் ஹீரோக்கு லைட்டா கேர் ஆகுது. சோ யூமின் இதுக்கு முன்னாடி கொடுத்த டேப்லெட் வேறதோ அப்படிங்கறது புரியுது. இவனும் கணக்குடூரமா யூமினை முறைக்கிறான். அப்ப யூமின் இருந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பான், எனக்கு வேற வழி தெரியல, இந்த ஒரு டைமாவது நான் உனக்கு அப்பாவா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லவே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நம்ம யூமினும் ஆலைஸ்க்கு வந்துடுறாரு. அங்க டைரக்டர் நல்ல பிள்ளையாட்ட உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். சரி, நான் உன்னோட டீச்சரை மீட் பண்ணணும், எங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா டைரக்டர் இருந்துட்டு நீ நினைக்கும் போதெல்லாம் டீச்சரை மீட் பண்ண முடியாது, அவரா நினைச்சா நீ மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி, கடத்திட்டு வந்த ப்ரொஃபஸரை எங்கடா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு நம்ம யூமின். எனக்கு வந்த ஆர்டர் தான் நான் பண்ணேன், ஏன்னா அவளும் ஒரு டைம் டிராவலர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு யூமின் செம்ம காண்டாகுது. தம்பி, உன்னைய நம்ம டீச்சருக்கு ரொம்பவே பிடிக்கும், சோ இன்னும் அவர்கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும்னா ஹீரோ எங்க இருக்கான்னு
சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. பட் நம்ம யூமின் இதுக்கப்புறம் ஆலைஸ்ல நான் கண்டினியூ பண்ற மாதிரி இல்ல, என்னை திருப்பி அனுப்பினீங்கன்னா அவர் கன்னையும் சரண்டர் பண்றாரு. இதுக்கு மேல டைரக்டர்னால என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, இதை பத்தி நான் ஹெட் குவார்டர்ஸ்ல இன்ஃபார்ம் பண்றேன், இன்னைக்கு நைட்டே நீங்க ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. யூமின் பத்திரமா ஏதோ ரூம்ல அவனை ரெஸ்ட் எடுக்க வச்சு தான் வந்திருக்காரு. நம்ம யூமினும் அங்க கன்னை சரண்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவர் ரூமுக்கு வந்தா இன்னொரு கன்னை ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு நேரா வந்து ப்ரொஃபஸரை தான் மீட் பண்றாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கூப்பிட்டு போய் ஹீரோ கிட்ட விட்டுருவேன், அவன் இப்பத்துக்கு சேஃபா தான் இருக்கான், தயவு செஞ்சு அவனை கூப்பிட்டுட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய்க்கோ, இங்க இருக்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அது மட்டும் இல்லாம ஹீரோ நீ சொன்னாதான் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு யூமினை நீங்களும் என் கூட வந்துருங்க, இங்க இருக்கிறது உங்களுக்கு டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யூமினுக்கு செமையா ஃபீல் ஆகுது. என்னதான் தலைவரோட லவர் இல்லையா, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, என்னால முடிஞ்சது ஆலைஸை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்த முடியும், அதுக்குள்ளேயும் நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம யூமின் டைரக்டர் கிட்ட கொலகாண்ட்ல வராரு கன்னோட. அப்ப டைரக்டர் இருந்துட்டு ஹீரோ இங்க வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு யூமினுக்கு எச்சா காண்டாகுது. இல்ல நார்மலான ஆளுங்கனால இங்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி யூமின் சொல்றாரு. அதுக்கு டைரக்டர், அவன் நார்மலான ஆளுன்னு உனக்கு யாரு ராஜா சொன்னா, அவன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆளு, அது மட்டும் இல்லாம அவனால போக முடியாத இடம்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது யூமினுக்கே தூக்கி வாரி போடுது. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. பயபுள்ள அந்த போர்ட்டல் வழியில பூந்து ஆலைஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். யூமினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு அவனை விட்டுரு, நான் என்ன வேணா பண்றேன் அப்படின்னு கெஞ்சுறாரு. பட் டைரக்டர் வந்துட்டு, என்னப்பா திடீர்னு அப்பாவா நடந்துக்க ட்ரை பண்றேன், உனக்கு தான் இங்க இருந்து ரிட்டர்ன் போய்க்காங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூமினோட கால்லயே புல்லட் இறக்கிடுறாரு. இந்த சத்தம் கேட்டு ப்ரொஃபஸரும் அங்க வந்துடுறாங்க. அப்ப யூமின் இருந்துட்டு, உனக்கு தான் அந்த புக்கோட கடைசி பேஜ் கிடைச்சிருச்சுல, இதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் உயிரோடு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் டைரக்டர் கேட்பாரா, நாங்க தேடிட்டு இருந்த கடைசி பேஜ் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல ப்ரொஃபஸர் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறா அப்படின்னு ப்ரொஃபஸரை ஷூட் பண்ணலான்னு வந்தா நடுவுல வந்து யூமின் புல்லட் வாங்கிக்கிறாரு. பாவம் பயபுள்ள 2 புல்லட் இதோட வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொஃபஸரோட கதையை முடிக்கலான்னு பார்த்தா டைரக்டரோட உடம்புல புல்லட் இறங்குது. வந்திருக்கிறது ஹீரோ. இதுக்கப்புறம் அவன் இவனுக்கெல்லாம் பாவம் பாக்குற மாதிரி இல்ல, மறுபடியும் ஒரு புல்லட் இறக்கிடுறான். அப்ப டைரக்டர் இருந்துட்டு, பரவாயில்ல கடைசியா நீயும் ஆலைஸ்க்கு வந்துட்ட, உனக்காக டீச்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைரக்டரும் இறந்துடுறான். இந்த பக்கம் நம்ம யூமினும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்ல உன்னை மன்னிக்கிறதுக்காவது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்டே கேட்கறான். அவர்னால என்ன பண்ண முடியும்? அவர் இப்ப ப்ரொஃபஸரை பார்க்கும் போதும் கூட டேய் கூட இருந்த மெமரிஸ் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்துட்டு யூமினும் இறந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் ப்ரொஃபஸர் இங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டே இருக்கும் போது அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவனும் அங்க வரான். ஹீரோக்கு கொலை காண்டாகுது. யாருடா நீ, எதுக்காக அம்மாவை கொன்ன அப்படின்னு கேட்டுட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டவனை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா கன்னு ஒர்க் ஆகல. ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இப்பதான் கருப்பு ட்ரெஸ் போட்டவன் மூஞ்சியவே காட்டுறான். ஹீரோ வயசானா எப்படி இருப்பானோ அதே மாதிரிதான் இருக்கான். ஹீரோ வந்துட்டு, யாரா நீ, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவனும் இதே டைலாக் பேசிட்டு இருக்கான். சோ 2 பேரும் அட் அ டைம்ல சிங்க் ஆகி ஒரே மாதிரி பேசுறாங்க. அப்ப அவர் இருந்துட்டு, நானும் உன்னை மாதிரி தான்டா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவர்கிட்ட இதே மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன், இப்ப அந்த வயசானவரோட இடத்துல நான் இருக்கேன், நீ என் முன்னாடி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கிடுறான். அப்பதான் ப்ரொஃபஸருக்கு டைரக்டர் சொன்ன அந்த ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. சோ நம்ம ப்ரொஃபஸரும் உள்ள பூந்து அந்த வயசானவர்கிட்ட, தயவு செஞ்சு ஹீரோவை கொல்லாத, எனக்கு தெரியும் நீ வேற டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்க, பட் ஹீரோவை கொன்னீனா டைம் டிராவல் மொத்தமா ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோ ப்ரொஃபஸர் கழுத்துல இருக்க அந்த மார்க்கை பாத்துறான். சோ ப்ரொஃபஸர் தான் அவங்க அம்மா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. இவனும் வாயை திறந்து அம்மான்னு வேற சொல்லிடுறான். இதை அந்த வயசானவரும் நோட் பண்ணிடுறாரு. அப்ப நம்ம ப்ரொஃபஸருக்கு டைரக்டர் சொன்ன விஷயம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. குழந்தைய உயிரோடு விட்டுட்டு அம்மாவை கொன்றிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போது அந்த வயசானவர் ப்ரொஃபஸரை ஷூட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோக்கு உசுரே இல்ல, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா எல்லாத்தையும் நான் மறுபடியும் மாத்துவேன், இந்த டைம் டிராவல் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ கூட ப்ரொஃபஸர் தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடிடு, இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கட்டுப்பின் உச்ச கட்டத்துக்கு போயிடுறான். அப்ப அந்த வயசானவர் இருந்துட்டு, என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளையே சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை காப்பாத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இன்னும் கொலகாண்டாகிறான். தம்பி உனக்கு இப்ப கோவம் வந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நீ எனக்கு நன்றி சொல்லுவ, ஏன்னா நான் உன்னை காப்பாத்திருக்கேன், நீ என்னையை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இருந்துட்டு, இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா மாத்துவேன், உன்னால இறந்த அத்தனை பேத்தையும் நான் திருப்பி கொண்டு வரேன், இது ஆரம்பிச்சது நீயா இருக்கலாம், முடிக்கிறது நானா தான்டா இருப்பேன் அப்படின்னு டைலாக் விட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு கன் எடுத்துறாரு. அப்ப அந்த மொத்த இடமும் ஃப்ரீஸ் ஆகுது. அந்த இடத்துல இருந்து ஹீரோ மறைஞ்சும் போயிடுறான். யாரா இவன் எங்க போயிட்டா அப்படின்னு நம்ம பதட்டத்துல இருக்கிற இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஃபைனல் எபிசோடு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அதையும் நாளைக்கு பார்த்தரலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.